வணக்கம். ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு வறுவலை பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், இப்படி எல்லா சாதத்துக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு தேவையான உப்பு. உருளைக்கிழங்க டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது நல்லதில்ல, ஆனால் குழம்பா சாப்பிட்லாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு பொரியல் மாதிரி மசாலா சேர்த்து சாப்பிட்லாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் தாராளமாகவே கொடுக்கலாம். பெரியவங்க அளவோடு சாப்பிட்றது நல்லது. கேஸ் ட்ரபிள் பாதிப்பு இருக்கிறவங்க கொஞ்சம் அளவாக சாப்பிட்டுக்கலாம். சாப்பிடக்கூடாதுன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடலாம். உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும், குயிக்காக வேலையாயிரும். லைட்டாக பச்சை கலரில் இருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம சாப்பிடக்கூடாது, நச்சுத்தன்மை கொண்டது. உருளைக்கிழங்கு உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் சாப்பிட்ற ஒரு உணவு. ரொம்ப டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.